ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான பேப்பர் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் ஷீட் பேப்பர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்லேயே நமக்கு மதிப்பெண்கள் பக்கம் இங்கே HSE லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி இந்த பேஜ் வந்து யாருக்கு உண்டானது அப்படின்னா எக்ஸாமினருக்கு மட்டும் இந்த பேஜ் உண்டானது. அது மாதிரி இங்கே பண்டல் நம்பர், பேக்கெட் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. எக்ஸாம் ஹாலோட சூப்பர்வைசர் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வினா வாரியாக மொத்தம், இங்கே பக்க வாரியாக மொத்தம் கொடுத்துருக்காங்களா, அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸின் அடிப்படையில் எக்ஸாமினர் ஃபில் பண்ணக்கூடிய பேஜஸ் தான் இது. வினா வாரியாகனா நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின், இப்போ வந்து 14th கொஸ்டின், 15th கொஸ்டினில் என்ன மார்க்கு, 19th கொஸ்டினில் என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேஸில் உங்களுக்கு இங்கே மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதோட டோட்டல் வந்து இங்கே ஆட் பண்ணி போடுவாங்க. அடுத்து இது வந்து என்னென்னா பக்க வாரியாக உங்களுக்கு டோட்டலாக ஒரு 30 பேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்க வாரியாக இங்கே வந்து மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. கீழே அதுக்கான டோட்டல் 2 டோட்டலுமே ஈக்குவலாக வந்தால் தான் கரெக்டு. சரிங்களா? இது வந்து எக்ஸாமினரோட ஒர்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடியவை, எதெல்லாம் நம்ம செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளோட சைன் போடணும், அதே மாதிரி விடைத்தாள் ஆன்சர் ஷீட்டில் 2 பக்கமும் நம்ம எழுதணும். அது மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரஃப் ஷீட் வந்து கீழே விடைத்தாளின் கீழ் பகுதியில் தான் செஞ்சு பார்க்கணும். வேறு எந்த பக்கமும் நம்ம செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கரெக்டான கொஸ்டின் நம்பர் போட்டு தான் ஆன்சர் எழுதணும். அந்த கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடாத அந்த ஆன்சர்ஸ்க்கு மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இடையிலையும் இடைவெளி இட்டு எழுத வேண்டும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன பேனா, ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து அடித்தல் திருத்தல்லாம் ரொம்ப ஓவர் ரைட்டிங் பண்ணி எழுதக்கூடாது. அது மாதிரி ஆன்சர் ஷீட் கொஸ்டின் பேப்பரில் வந்து எந்த ஒரு குறியீடும் நம்ம செய்யக்கூடாது. ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு பிளேஸ்லேயோ ஆன்சர் ஷீட்டில் உங்களோட நேமோ இல்லை எக்ஸாம் நம்பரோ அதை நோட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கலர் பேனாவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் எழுத வாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 1லேருந்து பேஜ் நம்பர் 30th வரையும் கொடுத்துருப்பாங்க. புக்லெட் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும், ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நம்ம இது இன்றைக்கி எழுதின இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ஓனாக நம்ம எழுதினது 2023 பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எழுதி வச்சுருக்கோம். அதோ நீங்கள் ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள், பகுதி 1ல் நம்ம எப்படி எழுதிருக்கோம். உங்களுக்கு வந்து பகுதி 1 எப்பவுமே ஒன்னோட ஆன்சர்ஸாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து கொஸ்டின் நம்பர் இங்கே லெஃப்ட் சைட் போட்டாலும் இங்கே ஒரு சின்ன லைன் போட்டு அதில் ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் நீங்கள் நோட் பண்ணி மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை இந்த சைட் போட்டு அதுக்குண்டான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட்டு எழுதணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? அது மாதிரி இது பொறுத்துக்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 1க்கு 3, 2க்கு 4 இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர் எழுதணும். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், பகுதி 2ல் பிரிவு 1ன்னு கொடுத்துருக்காங்களா, பிரிவு 1ஓட கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே ஹெட்டிங் போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அதோட கொஸ்டினோட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதோட ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெட்டிங்க்கு ஒரு 2 லைன்ஸால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இப்படி காமிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுமாதிரி பிரிவு 2னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் நம்பரையும் கரெக்டாக போடணும். எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அதுக்குண்டான நம்பரை இங்கே கரெக்டாக போட்டு அது ஹெட்டிங் எழுதி அதை வந்து இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி காமிக்கலாம். இல்லை ஸ்டார் மாதிரி போடலாம், இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். பாருங்கள், அடுத்த கொஸ்டின் இப்போ ஒரு இதுலேயே 2 ஹெட்டிங் வந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் அழகாக எழுதலாம். அப்புறம் பிரிவு 3 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சிங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி காமிங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமே இப்போ எந்ததோ அந்த இடத்துல கீழே அண்டர்லைன் பண்ணி எழுதிடுங்க. அப்போனா தான் அதோட டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகுதோ அந்த இடத்த நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? அப்புறம் கலை சொல்லாக்கம்,
இந்த மாதிரி எழுதலாம். அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதோட நம்பர் கரெக்டாக போடணும். அப்புறம் பகுதி 3 பாருங்கள். பகுதி 3ல் பிரிவு 1 அதில் இடம் பொருள், நீங்கள் இந்த மாதிரி இடம் சுட்டி பொருள் விளக்கம் அப்படின்னா அதோட விளக்கத்தை கரெக்டாக எழுதலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த ஹெட்டிங் இருந்துச்சுன்னா அந்த ஹெட்டிங்கை கரெக்டாக போடுங்க. அப்புறம் பிரிவு 2 என்ன நீங்கள் பிரிவு 2 பிரிவு 1னா அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் கொஸ்டின் நம்பரும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அது ஒவ்வொருதும் ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் பண்ணி காமிக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். பிரிவு 3 அணிசுட்டல், இந்த மாதிரி குறள் ஏதாவது மேற்கோள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி காமிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஒவ்வொருத்துக்கும் எது முக்கியமாக அந்த இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி செஞ்சிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு அழகாக எழுதலாம். இந்த மாதிரி பகுதி 4 பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு மேற்கோள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிருங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி காமிக்கும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்கள் இதுவரையும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இனி ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ரிவிஷனை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு இதை நீங்கள் எழுதி பார்க்கணுன்னு நினச்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி எம்டி பேப்பர் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்பியிருக்கோம். அதை நீங்கள் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கும் அனுப்பிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு தேவையான ஆன்சர் ஷீட் எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், ஒரு கட்டுரை பகுதி வினாக்கள்லாம் நம்ம இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு நம்ம எழுதலாம். உள்ளே என்ன சொல்ல வரோமோ அதோட ஹெட்டிங்ஸை நம்ம இங்கேயே முன்னாடி போட்டுட்டு அதோட இதை வந்து ப்ரீஃபாக நம்ம உள்ளே எழுதலாம். இந்த மாதிரி எழுதினாலே நம்ம உள்ளே என்ன சொல்ல வரோம், இந்த ஹெட்டிங்க்கு ஓரியன்டான தலைப்புகள் தான் இதுவா அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் பண்ணி காமிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. பாருங்கள், பாரதியின் இதழாளர் முகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழுதியிருக்கோமா குறிப்பு சட்டகம். அதே மாதிரி இந்த மேற்கோள்கள்லாம் இருந்தால் தயவு செய்து எழுதுருங்க. உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த மேற்கோள்களில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நீங்கள் எழுதணும். மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதணும். பாருங்கள், இந்த மாதிரி மேற்கோள்கள் போட்டு எழுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த பேப்பர் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். அடுத்த பகுதி 5ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனப்பாட பகுதி. என்ன பாடலோ அதை எழுதிட்டு அதை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதுனீங்கனாலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பாடலோட வரிகளை அடிப்பிரழாமல் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மேலே 4 வரிகள்னால் 4 வரிகள் இருக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ் பத்தலைன்னா இங்கே சின்ன கைஃபன் மாதிரி போட்டு இங்கே இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள்னால் திருக்குறள் போட்டு இங்கே திருவள்ளுவர் நேம் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுன்ற மாதிரி எழுதாத பேஜை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதுனா ஓரளவு உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹைலைட் பண்ண வேண்டிய இடத்துல ஹைலைட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்ச பிறகும் ஒரு லைன் போட்டுடணும். பென்சில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு கலர் பண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புதுசாக எழுத போகிறவங்கனாலும் சரி, ஆல்ரெடி தெரிஞ்சவங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. இந்த எக்ஸாமில் எல்லோரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.